Hello friends, welcome to Homemakers Bowl. Summer vacation ஆரம்பிச்சாச்சு. பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டீ டைம் ஸ்நாக்கா ரிப்பன் பகோடா எப்படி செய்யறதுன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தீபாவளி ஸ்வீட்ல வந்து லட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதே மாதிரி இந்த ரிப்பன் பகோடா ஈஸியா செஞ்சிரலாம். கடலை மாவு இருந்தா மட்டும் போதும். கடகடன் நம்ம ஒரு 1 ஹவர்ல இத செஞ்சு முடிச்சிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் டீடைலா பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பிளேட்ல ஒரு மிக்சிங் பவுல் பிளேட்ல நீங்க வந்து 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. வீட்ல அரைச்சதா இருந்தாலும் சரி, கடையில வாங்குனதா இருந்தாலும் சரி, எதையுமே வந்து சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை சலிச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு அப்படியே டைரக்டா காமிக்கிறேன். அதே கப்லே 1 கப் அரிசி மாவு, இடியாப்ப மாவா இருந்தாலும் ஓகே, நீங்க வீட்லயே ரெடி பண்ணி வறுத்து அரைச்சி எடுத்து வச்ச மாவா இருந்தாலும் ஓகே, எதா இருந்தாலும் 1 கப். 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு நம்ம வீட்டில் பொடி பண்ணி அதை சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம அரிசி மாவை அதிகமாக பண்ணி கடலை மாவை கம்மியாக சேர்த்தும் சில பேர் செய்கிறாங்க. இது நல்லாவே இருக்கும். இது வந்து நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெயை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்து சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான காரம் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருப்பு எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த வெண்ணெய் இந்த பொருள் எல்லாம் சேர்ந்து நல்லா வெறுமனே தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விடுங்க. நல்லா இது எல்லாமே நல்லா கலந்து வரணும். இந்த வெண்ணெயோடு சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையலாம். நம்ம இப்போ தண்ணியை தெளித்து ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. தண்ணியை தெளித்து நல்ல ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிழியிற பதத்துக்கு, முறுக்குக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டியமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு செய்ய ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து, இல்லைனா மாவு வந்து உங்களுக்கு காஞ்சிடும். இப்போ வந்து முறுக்கு பிழியிற அச்சை எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி துணி போட்டு மூடிட்டு முறுக்கு பிழியிற அச்சில் ஓலை பகடாவுக்கு அந்த நீட்டாக ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த அச்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த முறுக்கு பிழியறதில் செய்கிறதா இருந்தால் அதில் செய்யுங்க. இது சப்போஸ் இப்போ இந்த பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து இது டக்குன்னு பிழிய வராது. இப்போ இந்த புல்லட் மிக்சர் மாதிரி முறுக்கு இது இருக்கு இல்லையா, அதுலேயும் செய்யலாம். நான் அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், இதுலேயும் செஞ்சு காமிக்கிறேன். 2 மெத்தட்லேயும் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மாவை இதில் ரெடி பண்ணி வச்சுட்டு பிழிஞ்சு பாருங்கள் சரியாக வருதான்னு. அழுத்தமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளித்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த முறுக்கு பிழியறதுலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. நான் முதலே தடவிட்டேன், உங்களுக்கு அது வீடியோவில் நான் காட்ட முடியல. எண்ணெய் லைட்டாக தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைமுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை பாருங்கள், இதே மாதிரி சுற்றி விட்டு பிழிஞ்சு விடுங்க. ஒன்று மேலே ஒன்று ரொம்ப பிழிஞ்சிடாதீங்க, அப்புறம் எல்லாமே ஒட்டிக்கிட்டு வேகாது. நல்லா இந்த மாதிரி இடியாப்பம் பிழியிற மாதிரி சுற்றி விட்டு பிழிங்க. அதே மாதிரி பிழிஞ்சதுக்கப்புறம் உடனே திருப்பக்கூடாது. அந்த நுரை வந்து அடங்கணும். அது அடங்கினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அடங்கினதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். இல்லைனா எல்லாமே உடஞ்சி மாவு வந்து உங்களுக்கு தனித்தனியாக இதாகிடும். அது மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியதான். பாருங்கள், இப்போ நம்ம ஓலை பகடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம புல்லட் முறுக்கு பிழியறதுல, அந்த புல்லட் முறுக்கு பிழியறது இருக்கு இல்லையா, புல்லட் மாடலு, அந்த இதில் வந்து நம்ம வந்து இப்போ செஞ்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதுதான் நான் எடுத்திருக்கேன். அதில் மாவு அதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரி அந்த ஓலை பகடா அச்சை போட்டுட்டு நான் இப்போ பிழிஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், அது உங்களுக்கு ஈஸியாக வரும், பிழியறதுக்கும் ஈஸியாக வரும். இது இருந்ததுன்னா இதுலேயும் இதே மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். அந்த நுரை அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஓலை பகடாவை சுட்டு எடுக்கிறது இதே மாதிரி தான் நம்ம சுட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நுரை அடங்கிடுத்து. இப்போ வந்து திருப்பி விடுங்க. அதுக்கு முன்னாடி திருப்பாதீங்க. இதே மாதிரி வறுத்து எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிப்பன் பகடா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். சீக்கிரமே வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.